ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. போன சாஸ்திர பாடத்தில் பிரமாணத்தை பற்றி பார்த்தோம். 3 பிரமாணங்கள் முக்கியமாக இருக்கின்றன அப்படின்னு. அதை பற்றின ஒரு ரிவிஷன் கிளாஸாகவும் அதில் இருக்கக்கூடிய 2 கேள்விகள், 2 பசங்க 2 கேள்விகள் வைத்திருக்கார்கள். அந்த கேள்வியை பற்றியும் இப்போ பார்க்க போகிறோம். சரி, 3 பிரமாணம் பார்த்தோம். முதல்ல பிரமாணம் அப்படின்ற சொல்லை எப்படி பிரிக்கணும்? பிரமாணம்னா என்ன? பிரமாணம்னா பிரமாக்கரணம். சரி, பிரமாணம்னா பிரமாகரணம், பிரமாவினுடைய கரணம். பிரமாணம் நாலேஜ். சரி, சரியான நாலேஜ். பிரமாணம் சரியான நாலேஜ். காரணம்னா சொல்லு. தெரியறது, தெரிய வச்சுக்கிறது, அது காரணம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக சொல்லலாமே. நம்ம கேட்கக்கூடிய கருவி, நம்ம நாலேஜ் கெயின் பண்ற கருவி. சரியா, நாலேஜை Gain பண்ணது. ஏற்படுத்துகிற கருவி கரணம். நம்மளுக்கு தெரிய இருக்கிறது. தெரிய வைக்கிறது நாலேஜோடைய கருவி பிரமாணம். இதை தான் நம்ம 3ஆக பார்த்தோம். என்ன 3 பார்த்தோம்? பிரத்யக்ஷம், அனுமானம், வாக்கியம். சரி, 3 பார்த்தோம் இல்லையா? இதில் பிரத்யக்ஷம்ன்றது என்னது? பிரத்யக்ஷம்னா நம்ம 5 சென்சரி ஆர்கன்ஸ் வச்சு ஒரு விஷயத்தை we are sensing it. அதால வர நாலேஜை நம்ம பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸோ இது ஒரு வேலிட் நாலேஜ் தானே. இதில் இந்த பொருள்கள்லாம் இருக்குது அப்படின்னு கண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கோம். அப்போது இந்த வேலிட் நாலேஜுக்கு மீன்ஸ் என்னவாக இருக்குது? இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. இதுக்கு தான் பிரத்யக்ஷம் அப்படின்னு பெயர். அடுத்தது அனுமானம் அப்படின்றதும் ஒரு வேலிட் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கருவி. என்னது அனுமானம்? அனுமானம் இன்ஃபர் பண்ணுறது. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், அந்த ரூம் ஏதாவது கீழே உயருது, அதோட டேமேஜ் நம்மளே அது சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற என்ன ஆயிருக்கோம், வளைஞ்சிருக்கோமா, வி இன்ஃபர் அபவுட் இட். சரி, எக்ஸாக்டாக நான் இன்ஃபர் பண்ணுறேன் அந்த பொருளோட டேமேஜ். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு. ஸோ போன உதாரணம் கிளாஸில் என்ன பார்த்தோம்? நமக்கு ஒரு சத்தம் கேட்குறது. கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? ஒரு கிளாஸோடைய ஒரு சத்தம் கேட்குறது. அந்த சத்தத்தை கொண்டே நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம்? டெஃபினட்டிவாக நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த சவுண்டை வச்சுட்டு என்ன சொல்லுவோம் நம்ம? அந்த ஆப்ஜெக்ட், அந்த கிளாஸ் விழுந்திருக்கு அப்படின்னு டெஃபினட்டிவாக சொல்லுவோம் இல்லையா? அப்போ விழுந்திருக்கு, இது நம்ம கண்ணால் பார்க்கலை, விழுந்திருக்கு அப்படின்றத டெஃபினட்டிவாக நம்ம சொல்கிறோம். இது இப்போ வேலிட் நாலேஜ் தான். விழுந்திருக்கு அப்படின்றது ஒரு வேலிட் நாலேஜ் தான். நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கல, சென்சரி ஆர்கன்ஸை கொண்டு தெரிஞ்சிக்கல, ஆனால் இப்போ நம்ம அழகாக சொல்ல முடியறது. இதுதான் இன்ஃபரன்ஸ் அப்படின்றது 2வது டவுட்டு. நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணி தரலன்னா காதல்ல நம்ம கேட்குறோம். சரி, கரெக்டு. நல்ல கேள்வி. அதை கேள்வி செஷனில் வச்சுப்போம். நல்ல கேள்வி இது. இப்போ என்ன இருக்குது? அனுமானம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதுவும் நாலேஜ், வேலிட் நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 3வது என்னது? வாக்கியம், ஸ்பீச். ஸ்பீச் இருக்கு இல்லையா? ஒருத்தர் நடந்த விஷயத்த நம்மிடம் சொல்லும் பொழுது அதுக்கு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஆர் டெல்லிங் அஸ் வாட் ஹேட் ஹேப்பன்ட். ஸோ அதுதான் இந்த நுவான்ஸ் ஆஃப் வாக்கியம். சரி, அப்போ இதே எக்ஸாம்பிள் வச்சுருந்தோன்னா, யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறா கிளாஸ் பாட்டில் கீழே விழுந்துருத்து அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னான்னா நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கண்ணால் பார்க்கலை, ஆனாலும் இப்போ வேலிட் நாலேஜை கெயின் பண்ணியிருக்கோம் பை மீன்ஸ் ஆஃப் வாக்கியம். இந்த வாக்கியத்தை சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம புரியறதுக்காக வாக்கியம் அப்படின்னு சொல்கிறான். வாக்கியமும் சொல்லுவா. ஆப்த வாக்கியம், அதாவது ஆப்த வாக்கிய சப்தா அப்படின்னு சொல்லுவார்கள், தார்க்கிகாலாம் சொல்லுவார்கள். வாக்கியம், அந்த வாக்கிய பிரமாணம் சென்டென்ஸ். இந்த 3 பிரமாணங்கள் இருக்கின்றன. சோர்சஸ் ஆஃப் ஆர் மீன்ஸ் ஆஃப் அட்டைனிங் நாலேஜ் இருக்குது. இப்போது இதில் 2 அழகான கேள்விகள் 2 பேரும் கேட்டிருந்தீங்க. முதல் கேள்வி என்னது? முதல் கேள்வி என்னன்னா, அனுமானம் அப்படின்னு சொல்லும்பொழுது பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஒரு ஆப்ஜெக்ட் விழுந்திருக்கு, அந்த கிளாஸ் விழுந்திருக்கு, அந்த சத்தம் கேட்குறது. அது எதால் கேட்குறோம்? காதால் கேட்குறோம். காது ஒரு சென்சரி ஆர்கன். அந்த சென்சரி ஆர்கனால் நம்ம அதை டிடெக்ட் பண்ணுறதுனால அது பிரத்யக்ஷமில் தானே வரும். அது எப்படி அனுமானமில் வரும் சுவாமி? கரெக்ட். சரி, இப்போது என்ன தெரிஞ்சுட்டு இருக்குங்க கடைசியில் அனுமானத்தினால இன்ஃபர் பண்ணுறது என்ன? அது விழுந்திருக்குன்னு. அது விழுந்திருக்கு அப்படின்னு தானே இன்ஃபர் பண்ணுறீங்க. இப்போ யோசிப்பாரு, இந்த நாய்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு சத்தம் இடறது. நாய்ஸுன்றது ஒரு தனி ஆப்ஜெக்ட். விழுகிற செயல் இருக்கு இல்லையா? அது தனி ஆப்ஜெக்ட். இதுதான் தார்க்கிகாலுடைய அனாலிசிஸ். இப்போ அந்த கிளாஸ் பாட்டில் இருக்குது, கிளாஸ் பாட்டிலுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா?
ஸோ தட் மூவ்மெண்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தி சவுண்ட் தட் கெட்ஸ் கிரியேட்டட். இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பார்த்தா கூட யோசிச்சு பாரு. இப்போது சவுண்ட் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அது ஆக்சுவலாக என்னது? ப்ரெஷர் வேவ்ஸ் அதானே சொல்கிறா. அந்த கம்ப்ரெஷன், ராரிசாக்ஷன் அப்படின்னு அந்த வேவ்ஸ்லாம் அப்படி முதல்ல ஒரு வேவ் எப்படி மேலே போயிட்டு கீழே வரும், அதுக்குள்ள தான் இது லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் அப்படின்னு ரீஜன்ஸ். ஆமாம், அந்த மீடியமில் அது மூவ் ஆகும் இல்லையா. மூவ் ஆகிட்டு கடைசியில் நம்ம காதுக்கு வந்து எட்டுறது அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அப்போ இதுதான் சவுண்ட் அப்படின்றது. ஸோ இது வேறு ஏதோ ஒரு மீடியத்தினுடைய ஒரு மூமெண்ட். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ ஆர் நோயிங் அபவுட். வாட் ஆர் யூ நோயிங் அபவுட்? We are knowing that the glass is fallen. So the sound is different and the action of falling is different. Idana Swami. இதே. So what are you knowing about? So your knowledge is finally about the movement, the downward movement of that glass bottle. இது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சவுண்ட் தானே. ஸோ சவுண்டு தான் நீ காதில் கேட்டிருக்க. ஓகேவா ஸ்ரீ, நீ இந்த கேள்வியை கேட்ட. ஏன்னா சென்சரி ஆர்கன் தான் அந்த பர்சீவ் பண்ணுற மாதிரி. என்ன பர்சீவ் பண்ணுற சென்சரி ஆர்கன் வச்சுட்டு போயிங்க? என்ன பர்சீவ் பண்ணுற? அது கீழே விழுந்திருக்குன்னு தான் பர்சீவ் பண்ணுறோம். இல்லை, நம்ம கீழே இந்த சவுண்டை கேட்குறோம். சவுண்டை தான் நம்ம பர்சீவ் பண்ணுறோம். அந்த கீழே விழுந்த சவுண்டை பர்சீவ் பண்ணுறோம். It's an assumption that we make. அசம்ஷன் இல்லை. இப்போ நீ டெஃபினேட்டிவாக சொல்ல முடியாது சொன்னால. நீ அசியூம் தான் பண்ணல, யூ ஆர் இன்ஃபரிங். அசம்ஷனுக்கு அந்த இன்ஃபரன்ஸுக்கு அதுதான் ஒரு வேறுபாடு. அசம்ஷன் அப்படின்றதே வந்து யூ கேன் சே இட் வித் ஹை ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன். இது அப்படி கிடையாது. 100% டெஃபினட்டிவாக இருக்கக்கூடியது. எனக்கு தெரியும். இப்போது தமிழ் யோசிச்சு பாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவியா, இல்லாட்டி நான் அசியூம் பண்ணுறேன் அப்படின்ற இடத்துல தெரியும் அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன். தெரியும் அப்படின்றது என்ன சொல்கிறது, ஒரு டெஃபினட்டிவ் நாலேஜ் சொல்கிறது இல்லையா. இந்த சவுண்டு கேட்ட உடனேயே உனக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? அது கீழே விழுந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போது உங்கள் இப்போ பதில் வந்துருத்தா? வந்து என்ன பதில் சொல்லி பார்க்கலாம்? நம்ம வந்து கீழே விழுறது வந்து அது ஒரு சவுண்டு. அப்புறம் நம்ம கீழே விழுறது ஒரு சவுண்டு கிடையாது. இல்லை கீழே வந்து ஒரு காது வந்து ஒரு சென்சரி ஆர்கன். அது என்ன பர்சீவ் பண்ணுறது? அது கிளாஸ் வந்து கீழே உதிருக்குன்னு கிடையாது. என்ன பர்சீவ் பண்ணுறது? காது வந்து அந்த சவுண்டு கீழே விழும்போது அந்த சவுண்டு கேட்கறது, அதை மட்டும் தான் பர்சீவ் பண்ணுறது. The falling is a separate action and the sound is different from that falling. அப்போ நீ அந்த சவுண்டை வச்சு என்ன இன்ஃபர் பண்ணுற? என்ன இந்த மாதிரி கிளாஸ் கீழே உதிருக்கு. அப்போ அந்த டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ன்றது தனி பொருள் தானே. இப்போ புரியுறதா? இப்போ நீ அந்த ரூம்லேயே இருக்க அப்படின்னா என்ன பண்ணுற, நீ டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டாக கண்ணாலேயே பார்க்கற. அப்போ நீ என்ன சொல்லலாம்? என்னுடைய சென்சரி ஆர்கனுக்கு விஷயமாக இருக்குது, பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ரூமில் இல்லையே நீ. ஆக வேற ஒன்றத்தை வச்சு நீ மற்றொன்று தெரிஞ்சுக்கிற இல்லையா. ஆக நீ மற்றொன்று தெரிஞ்சுக்கிற என்ன தெரிஞ்சுக்க போறியோ அதை நீ பர்சீவ் பண்ணல. சென்சரி ஆர்கனை கொண்டு பர்சீவ் பண்ணாதனால இது வந்து ஒரு இன்ஃபரன்ஸ், அனுமானமாக இருக்கு. சரி, இது ஓகேவா? இதில் இருக்கா? சொல்லு. டவுட்டு. இப்போ நம்ம இதே ரூமில் இருக்கோம். அப்போ நம்மளுக்கு காது ஆக்சுவலி நம்மளுக்கு எப்படி காது வந்து பிரத்யக்ஷம்குள்ளே வரும்? ஏன்னா ஸ்பீச்சு, அப்புறம் வந்து அனுமானம், இது ரெண்டு நம்ம காதெல்லாம் கேட்குறோம். அது ரெண்டுத்தையும் நம்ம காதுக்குள்ளேயே போடலாமே சப்டிவிஷன்ஸாக. காதுக்கு 2 சப்டிவிஷன்ஸ் மாதிரி. நம்ம காது வந்து பிரத்யக்ஷம்குள்ளே இருக்கு. இல்லை, இப்போ பாரு, இவன் என்ன கேட்குறான்னா, இப்போ ஸ்பீச் அப்படின்றதுக்கு தட் ஆல்சோ நீட்ஸ் ஹியரிங் இல்லையா. அப்போது இதை ஸ்பீச்சில் கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்குறியா? இப்போ நடந்தது இப்போது இல்லை. இப்போ நம்ம ஸ்பீச் இருக்குல்ல, அதுவும் வந்து நம்ம காது ஹியரிங்குள்ளே பிரத்யக்ஷம்குள்ளே வரலாமே. அதான் எனக்கு டவுட்டு. பிரத்யக்ஷத்துக்குள்ளே தான் வந்திருக்கு. இப்போது அனுமானத்தில் என்ன ஆகும்னா, பொதுவாக சாஸ்திரத்தில் ரொம்ப பிரசித்தமான உதாரணம் என்ன சொல்லுவாள் அனுமானத்துக்குன்னா, ஒரு மலையின் மேலே புகை இருக்குது. அந்த புகையை கொண்டு என்ன இன்ஃபர் பண்ண முடியும்? மலை மேலே புகையை பார்த்தோன்னா என்ன இன்ஃபர் பண்ண முடியும்? அது மலை மேலே ஃபயர் வருது, அதை இன்ஃபர் பண்ணும். மலை மேலே அந்த ஃபயர் வந்துருக்கு, ஸோ அதனால தான் புகை வருது அப்படின்னு இன்ஃபர் பண்ணும். மலை மேலே இல்லை, மலைக்குள்ளே. இப்போ மலை மேலே இருந்ததுன்னா என்ன ஆகும்? மலை மேலே நெருப்பு அப்படின்னா என்ன? மலை மேலேனா ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அது சரி. இன்னும் ஒன்று இன்ஃபர் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஏன்? நம்மளால கண்ணால் பார்க்க முடியுமே, இன்ஃபரே பண்ண வேண்டாம் இல்லையா. நம்ம ஐலட்ஸில் தான் இருக்கும். ஆமாம். ஆக நம்ம வந்து கண்ணால் பார்க்குறது புகையை தான் பார்க்குறோம். இப்போ பாரு, சென்சரி ஆர்கன் இங்கே இட் ஹாஸ் அ ரோல். புகை அப்படின்றத கண்ணு தான் காட்டி கொடுக்கறது.
அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சுண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம இன்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். இங்கே இந்த கண்ணை போல தான் காதுன்றதும் ஒரு சென்சரி ஆர்கன் தானே. ஆக அந்த பர்செப்ஷனை வச்சுண்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதாவது கண்ணுக்கு தெரியாதுன்னா அந்த பிரத்யட்சமாக அல்லாமல் இருக்கக்கூடிய கிளியராக இல்லைன்னு வேணால் இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு அப்பாற்பட்டதான ஒரு விஷயம். அந்த மூவ்மெண்ட், டவுன்வர்ட் மூவ்மெண்ட், அந்த பாட்டில் உடையிறது, அதை நீ கண்ணால் பார்க்க முடியாது, ஏன்னா நீ அந்த ரூமில் இல்லையே. ஆக கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயம், அதை நீ தெரிஞ்சுக்கிற இல்லையா, இதுதான் இன்ஃபரன்ஸ் ப்ராசஸ், அனுமானம் அப்படின்றது. அப்போது அனுமானம் பிரத்யக்ஷம் ரெண்டுமே. இப்போது பிரத்யக்ஷம் வந்து நம்ம we can confirm it, கன்ஃபார்ம்டு இதான் நடக்கிறது. இதே அனுமானம் லைக் மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம கரெக்டாக தான் இருப்போம், பட் சம்டைம்ஸ் இங்கங்கன்னு தப்பு போகும். ஸோ பிரத்யக்ஷம் யூஸ் பண்ண நம்ம கருவியை தான் அனுமானம்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் மாதிரி. ஒரு பாட்டு அந்த கேள்வி எனக்கு புரிஞ்சது. நீ என்ன சொல்கிற அப்படின்னா பிரத்யக்ஷம் வந்து எப்போவுமே சரியாக தான் இருக்கும், அனுமானம் வந்து இட் கேன் கோ ராங் சம்டைம்ஸ் அப்படின்னு. ஆனால் அப்படியான பிரத்யக்ஷம், அதாவது அனுமானம் கேன் கோ ராங் சம்டைம்ஸ்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒத்துக்கல. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது? பிரத்யக்ஷம் கேன் கோ ராங், இட் வில் பி ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒத்துக்கல. பிரத்யக்ஷம் வில் பி ரைட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? சம்டைம்ஸ் இட் கேன் கோ ராங். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ரோட்ல போகும்போது காணல் நீர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த வாட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக அங்கே காணல் நீர், அங்கே வாட்டரே இருக்காது, ஜஸ்ட் அன் இல்யூஷன். ஸோ பிரத்யக்ஷத்தில் இல்யூஷன்லாம் இருக்கே. ஆக எல்லா இடத்துலையுமே இப்போ அதெல்லாம் வந்து பிரமாணமே கிடையாது, சரியான நாலேஜை கொடுக்கவே இல்லை. இப்போ கண்ணு கூட சில தடவை என்ன பண்ணுவோம், சரியான நாலேஜை கொடுக்காம போயிடும். அதே மாதிரி தான் இன்ஃபரன்ஸ் ப்ராசஸும் சில தடவை சரியான நாலேஜை கொடுக்காம போயிடும். அதே மாதிரி தான் என்ன ஆகுது, நான் எங்கே போகிறேன், இப்போ அடுத்தது எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்கே போவேன், அதே மாதிரி வாக்கியம் அது கூட சரியான நாலேஜை கொடுக்காம போயிடும் இல்லையா. ஸோ அங்கங்கே அந்த டிஃபெக்ட் இருக்குது. ஏன் டிஃபெக்டிவாக ஆகும் பிரமாணம், எப்போ ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய டாபிக், நம்ம அதை வேறு ஏதாவது எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேள்வி கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உன்னுடைய சென்சரி பர்செப்ஷன், அதுக்கு விஷயம் என்ன இருக்குது, நாய்ஸ், அந்த சவுண்டு தான் இருக்குது. அதுலேருந்து நீ என்ன இன்ஃபர் பண்ணுற, அதுதான் அனுமானம் சொல்லுவோம். அந்த அது விழுந்திருக்குன்னு அந்த நாய்ஸ் கேட்குறதுல அதை இன்ஃபர் பண்ணி அது விழுந்திருக்கு, அது உடஞ்சிருக்கா இல்லை நார்மலாக விழுந்திருக்கா அப்படின்னு we won't be able to infer that clearly. ஆனால் அது விழுந்திருக்கு அப்படின்னு இன்ஃபர் பண்ண முடியும். சரியா? அப்போ அங்கே வந்து ஒரு டெஃபினேட்டிவாக சொல்ல முடியும் இல்லையா, டெஃபினட்டாக சொல்ல முடியும். என்னது விழுந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியும். உடஞ்சிருக்கா இல்லை அப்படின்றது தான் அது 2வது பட்சம். ஆனால் இந்த சவுண்டு வச்சுருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா அதனோட டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டை கண்டிப்பாக இன்ஃபர் பண்ண முடியும். அரியன் இப்போ நம்ம நல்லா half of the point கன்ஃபார்ம் பண்ண முடியும், 50% கன்ஃபார்ம். மீதி அந்த உடஞ்சிருக்கா என்ன ஸ்டேட்டஸ் தான் வந்து அதே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கரெக்டு. அப்போ நமக்கு என்ன, இப்போது நம்மளுடைய விஷயம் என்ன, அதனுடைய டவுன்வர்ட் மூவ்மெண்ட் தானே. இப்போ நமக்கு விஷயமே அவ்வளோதான், அது 100% கன்ஃபார்ம் பண்ணாலும் பண்ண முடியும், பண்ணலாம் இல்லையா, அவ்வளோதான் இன்ஃபரன்ஸ்ன்றது. மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது. சரி சுவாமி. அப்போ அதுக்கப்புறம் என்ன நம்ம யோசிப்போம், இப்போ நீ இன்ஃபர் பண்ணியிருக்க டவுன்வர்ட் மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு, நீ டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டை வச்சுண்டு இன்ஃபர் பண்ணப்பட்ட டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டை வச்சுண்டு நீ மற்றதை இன்ஃபர் பண்ண போகிறப்போ அது உடஞ்சிருக்கு அப்படின்னு, இல்லை உடஞ்சிருக்காது அப்படின்னு, அது வேறு கேட்டகரி. இப்போ இன்ஃபரன்ஸ்லேருந்து இன்னொரு இன்ஃபரன்ஸ் உனக்கு வர போகிறது. அப்போவும் டெஃபினேட்டிவாக இருந்தால் தான் அது இன்ஃபரன்ஸ் அப்படின்னே சொல்ல முடியும், இல்லாட்டி கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்கும் அதில். இதுதான் அந்த இன்ஃபரன்ஸ் ப்ராசஸ். சரி, இன்னொரு நல்ல கேள்வி இருந்தது சப்தத்தை பற்றி. வாக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் வந்து தேர் கன்வேயிங் சம் சென்டென்ஸ், அது நடந்த விஷயத்தை தான் சொல்ல முடியணுமா, இல்லை பிகாஸ் பிரமாணம்னா நடந்த விஷயம் அப்படின்னு தானே சொல்ல முடியும், நடக்க போகிற விஷயத்தையும் சொல்ல முடியுமா? சரி, இப்போ வாக்கியம்ன்றது நான் சொல்லட்டோமா, நான் நடக்க போகிற விஷயம் we can கன்ஃபார்மாக சொல்ல முடியும். லைக் நம்ம பிறந்தாத்து மரணமாக ஒரு நாள் இருக்குது, அந்த மாதிரி we can கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அந்த மாதிரி நடந்த, ஓ நல்ல பதிலாக இருக்குது. ஆமாம், மரணம் நடக்க போகிறது தானே, நல்ல பதிலாக தானே சொல்ல முடியுமே. 100 வயசு இல்லாட்டி 40 years அந்த மாதிரி எப்பயாவது. நல்ல உதாரணம், ரொம்பவே நல்ல உதாரணம். வைதிக மதத்துக்கு ரொம்ப தேவையான உதாரணம். ஸ்பிரிச்சுவாலிட்டியுடைய ஆரம்பமே இதுதான். சரி, அப்புறம் வந்து மோக்ஷான்னு ஒன்று இருக்கு. ஆமாம், சரி, இப்போ 2 விஷயங்கள் எடுத்துப்போமே. மரணம்ன்றது நிச்சயமாக இருக்குது. இப்போ
வரக்கூடிய விஷயம் அது. ஆமாம், வரக்கூட விஷயம். ஆமாம். இப்போ தாசரதியருடைய கேள்வி என்ன மாதிரி இருந்தது? ஸ்பீச் அப்படின்றது முன்னாடி இருந்த விஷயத்தை தான் அதை பற்றி தான் பேசும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஏன் இந்த எண்ணம் வந்தது? ஸ்பீச் ஆனது முன்னாடி ஏதோ ஒரு நடந்த விஷயத்தை தான் பேசும். ஏன்னா அது பிரமாணம்னா நடந்த விஷயத்த அதை அந்த ப்ரூஃப்லாம் வச்சுட்டு பிரத்யக்ஷம் அனுமானம் அதை வச்சுன்னு தானே வி கேன் கன்வே சம்திங். நடந்ததுக்கு அப்புறம் தானே வி கேன் கன்வே சம்திங். ஸோ நடக்கலாமா? இப்போ பிரமாணம் அப்படின்றதே சரியான நாலேஜ் கொடுக்கறது தான். அப்போது சரியான நாலேஜ் அப்படின்றது எதை பற்றினதாக இருக்கும்? ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அதை பற்றி தானே நாலேஜ் இருக்கணும். அப்போ தேர் ஹேஸ் டு பி அன் எக்ஸிஸ்டிங் சப்ஜெக்ட் ஆர் சம்திங் தட் ஹேஸ் எக்ஸிஸ்டட். அப்போ அதை பற்றி தானே நாலேஜே நமக்கு வரும். அதுதானே ஸ்பீச் மூலமாக கன்வே பண்ண முடியும். உங்கள் கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் இல்லையா? அப்போது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை பற்றி எப்படி ஸ்பீச் ஆனது சொல்லும்? அப்போது கிளை கேள்வியாக என்ன இருக்குது? அப்போ யாராவது ஒருத்தர் பேசணும் அப்படின்னா அவர் தெரிஞ்சுட்டு தானே பேசலாம். அப்போ எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் எப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும்? அதில் என்ன பிரமாணம் இருக்குது? எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன பிரமாணம் இருக்குது? அடியன் ஒரே நிமிஷம், இது ஒன்று கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சரி. இப்போ எதிர்காலத்து விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே எல்லாருமே என்ன பண்ணுவார்கள்? ப்ரெடிக்ஷன் தான் சொல்லுவார்கள். அப்போ இப்போ தான் நம்ம பார்த்துட்டோம், ப்ரெடிக்ஷன் இஸ் நாட் நாலேஜ், டெஃபினேட்டிவானது கிடையாது அப்படின்றது தானே பார்த்துட்டோம். அப்போது டெஃபினேட்டிவாக நம்ம எதிர்காலத்தில் இதுதான் சொல்லவே முடியாது. அப்போ எதிர்காலத்தை பற்றின ஸ்பீச்ன்றது இருக்குமா? நல்ல கேள்வியாக தானே இருக்குது. ஆனால் இப்போ ஸ்ரீஹரி சொன்னதும் நல்லா தானே இருக்குது. மரணம்ன்றது டெஃபினேட்டிவ். நான் சொல்கிறோமே, மோட்சம் அப்படின்றது டெஃபினேட்டிவாக சொல்கிறோம். மோட்சம் ஏற்பட போகிறது அப்படின்னு பெருமாள் டெஃபினெட். என்னது பெருமாள் இப்போவும் தானே இருக்கார். ஸோ அது வந்து ஒரு எதிர்காலத்தில் ஃபியூச்சரிஸ்டிக் பதார்த்தம் அப்படின்னு வராது. இப்போ மரணம் அப்படிங்கிறது ஃபியூச்சரிஸ்டிக் பதார்த்தம், அது கண்டிப்பாக எதிர்காலத்தில் அப்படின்றது நான் டெஃபினேட்டிவாக சொல்கிறோம். இந்த மாதிரி பாகவதத்தில் இருக்கு கல்கி வந்து அவதாரிப்பாரு, அது எதிர்காலம் தான். சரி, அது நம்ம வியாசன் வந்து அப்பேற்பட்ட மகரிஷி. ஸோ லைக் ஹீ நோஸ் இட். ஸோ நம்ம வந்து சொல்லாமா இல்லை வந்து எதிர்காலத்தை சொல்கிற மாதிரி இது சரியான நாலேஜ்னு. சரி, அவருக்கு வந்து அந்த பிரத்யக்ஷம், யோகி பிரத்யக்ஷம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆகையினால அவர் எதிர்காலத்தையும் பார்க்கிறார். ஆனால் உன்னுடைய தப்போ வலிமையினால் பார்க்கிறார். அப்போ ஆனால் உன்னுடைய கேள்வி வந்து ரொம்ப ஒரு பெர்டினண்ட்டான ஒரு கேள்வி தான். இப்போ எதிர்காலத்தை எப்படி அறியறது? ப்ரிடிக்ட் பண்ண முடியும், பட் தட் இஸ் நாட் நாலேஜ். எப்படி அறிய முடியும் அப்படின்னா, இப்போ மரணம் அப்படின்னு ஸ்ரீஹரி சொன்னான் இல்லையா, இங்கே என்ன ஒரு பிரமாணம் தோன்றது? எதிர்காலத்தில் மரணம் அப்படின்னு ஏற்பட போகுதுன்னு டெஃபினட்டிவாக நம்ம சொல்கிறோமே, இதில் என்ன பிரமாணம் இருக்க முடியும்? எப்படி தெரிஞ்சுட்டோம்? ஒருத்தர் பிறந்தால் அவர் இறக்க வேண்டும், அது அண்ட் we have seen many people who have passed away. அதே மாதிரி நமக்கும் ஒரு நாள் வரும். இது இன்ஃபரன்ஸ் தான், இதுதான் பேசிக்காக இன்ஃபரன்ஸே. இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த எக்ஸாம்பிள், நம்மளோட எக்ஸாம்பிள், பக்கத்து அறையில் அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்குறது, அதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ணுறோம்? அந்த பாட்டில் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு. இப்போது முதல்ல நீ வந்து அந்த மாதிரி பாட்டிலோடைய அந்த கிளிங்கிங் சவுண்டு, அது ஒரு சவுண்ட் சொல்லுவாங்க, கிளாங்கிங்க, அது ஒரு சவுண்ட் சொல்லுவா இல்லையா, அந்த சவுண்ட் இப்போ தான் முதல் தடவை நீ கேட்குற அப்படின்னு வச்சுக்கோயேன், உன் லைஃப் டைம்லேயே தான் முதல் தடவை கேட்குற அப்படின்னு. அப்போது இன்ஃபர் பண்ணுவியா? இல்லை, பிகாஸ் we don't have knowledge about it. அது என்னன்னு நமக்கு ஃபர்ஸ்டே தெரியாது. அப்போ எப்போ நீ இன்ஃபர் பண்ணுவ? யோசிப்பாரு. அதை வந்து when we are used to it, அப்போது இன்ஃபர் பண்ணுவோம். when we can confirm இது இந்த கிளாஸ் தான், இந்த கிளாஸோட சவுண்ட் தான் இது. இப்போ யூஸ் டு இட், அதாவது when you have seen it multiple times, பல இடங்களில் நீ என்ன பார்த்துருப்பா, இந்த சவுண்டா, இது கிளாஸோடைய சவுண்டு, அதுதான் நீ சொல்கிற நினைக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற இல்லையா. இதுதான் வந்து வியாப்தி ஞானம் அப்படின்னு சொல்லுவா. பல இடங்களில் பார்த்ததுனால இந்த சவுண்டு கண்டிப்பாக கிளாஸ் கீழே விழுறதுனால வரக்கூடிய சவுண்டு தானே அப்படின்னு நீ பல இடங்களில் நேர கிளாஸ் விழுறத பார்த்துருக்கணும். உடனே அடுத்த செகண்டு அதே சவுண்டு வருது. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நீ பார்க்க அப்படி மேப் பண்ணி வச்சுப்ப. இந்த சவுண்ட் இட் பிலாங்ஸ் டு இந்த டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்ற மாதிரி நீ மேப் பண்ணி வச்சுட்டு, இப்போ நீ வெறும் அந்த சவுண்டை கேட்டால் உடனே இன்ஃபர் பண்ணுற இல்லையா. அதே ப்ராசஸ் தானே இப்போ இங்கேயும் நடந்திருக்கு. நீ தானே சொன்ன, இப்போ பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம், ஜனனம் மரணம் அப்படின்றது பல இடங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா. பல இடங்கள் சயின்டிஃபிக்காகவே ப்ரூவன். லைக் சொல்கிறாங்க அவங்க டெத்து அது இது அவாய்ட் பண்ணாங்க, ஆனால் முடியாது அதெல்லாம். அது சரி, அதாவது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அப்படின்னா இந்த செல்ஸ் ஆனது அப்படியே டேமேஜ் ஆக போகிறது அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நம்ம சிம்பிளிஸ்டிக்காக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? எல்லாருமே தான் தெரிஞ்சுக்கிறோம். சயின்ஸ் படித்து தான் தெரிஞ்சுக்கணுமா? நான் எல்லாருமே தான் சொல்கிறா ஜனனம் அப்படின்னு இருந்தால் மரணம் இருக்கும் அப்படின்னு எப்படி பண்ணுறார்கள் எல்லாருமே?
எல்லாரும் many people have seen people அவ்வளவுதான் passing away. அவ்வளவுதான். அப்போ மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் இருக்கிறதுனால அப்போது ஜனனம் அப்படின்னாலே மரணம் கண்டிப்பாக இருக்கும். அப்போது எதிர்காலத்தில் ஏற்பட போகிறது தான். ஆனால் நீ இன்ஃபரன்ஸ்னால டெஃபினட்டிவாக சொல்ல முடியாது. அதை அப்படியே நீ இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்பொழுது ஸ்பீச் மூலமாக சொல்கிற. அப்போ ஓகே தானே? சரி, இப்போ நம்ம இந்த மோட்சத்துக்கு வருவோமே. மோட்சம் இருக்க போகிறது எம்பெருமான் திருப்படிகளில் நல்ல ஞானத்தோட யார் சரணாகதர்களாக இருக்கார்களோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். டெஃபினட்டிவாக சொல்கிறோம், எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயம்தான். எப்படி தெரிஞ்சுட்டுருப்போம்? அதே மகரிஷிகள் அப்புறம் நம்மாழ்வார், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், மகரிஷிகள், சரி, பல அவர்கள் வித்வான்கள் சொல்றதுனால. சொல்லி சரி, அப்போ பிரமாணம் எக்ஸாக்ட் என்ன? இப்படி இருந்தால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதுல பிரமாணம் என்ன? சரியான அந்த நம்மாழ்வார் வந்து வைகுண்டத்துக்கே போயிட்டு அவர் மறுபடியும் வந்து எல்லோருக்கும் இது நடக்க போகிறது சரணாகதர் ஆனால் பெருமாளிடம் எல்லாத்தையும் விட்டுட்டா பெருமாள் நம்ம ஏற்றுப்பார் அப்படின்னு நம்மாழ்வார் ஒரு பெரிய குரு சொல்லியிருக்கார். அதை சொல்லியிருக்கான்றது இருக்கு இல்லையா? அப்போ எந்த பிரமாணத்தில் ஆக்கியம். ஆக்கியம் அப்படின்றத அடக்கணும். இப்போ நம்ம ஜனனமானாலே மரணம் அப்படின்றது வேதத்திலே அடக்கணும். அடியேன் வேதத்திலே இருக்கா அடியேன் மோக்ஷம் அந்த மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக இருக்கு. நம்மளுக்கு அந்த போறவே. ஸ்ரீரி அங்கே கொஞ்சம் நம்ம வெளில போகிற மாதிரி ஆகிடும். ஓ நல்ல கேள்வி தான், நல்ல இன்க்யூசிட்டிவாக நல்லா அழகாக கேட்குற. கொஞ்சம் டைக்ரஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ இங்கே நம்ம வருவோமே. சரி, இப்போ நம்ம ஜனனம் மரணம் அப்படின்றது இருக்கு இல்லையா? அங்கே நம்ம எக்ஸாக்டாக என்ன பிரமாணம்னு பார்த்தோம். எப்படி எதை கொண்டு நம்ம தெரிஞ்சுட்டோம் மரணம் ஏற்படும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுட்டோம்? அது வந்து சென்சரி ஆர்கன்ஸால் பார்த்துருக்கோம் பீப்புள் பாசிங் அவே. ஸோ அதை பிரமாணமாக வச்சுண்டு அது மட்டும் போதுமா? சென்சரி ஆர்கன்ஸ்னாலையும் மற்றவர்களை பார்த்துருப்பேன். இந்த குறிப்பிட்ட நபர் ஹீ இஸ் கோயிங் டு பாஸ் அவே அப்படின்றது உன்னோட சென்சரி பர்செப்ஷனுக்கு அது அப்பாற்பட்டது. ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ட் இல்லை, இன்ஃபரன்ஸ் சொல்லு. ப்ரெடிக்ஷன் போகாது. ப்ரெடிக்ஷன் மறுபடியும் ப்ராபபிலிட்டி இன்வால்வ் ஆகிடும். அட் இஸ் நாட் நாலேஜ். நீ டெஃபினட்டிவாக இன்ஃபர் பண்ணுறிய இவரும் இஸ் கோயிங் டு பாஸ் அவே அப்படின்னு இன்ஃபர் பண்ணுற இல்லையா? இது இன்ஃபரன்ஸில் போய் சேர்ந்துடும். இப்போ மோட்சம் இப்படிப்பட்ட நல்ல ஸ்ரணாகத்தாளுக்கு, உண்மையான ஸ்ரணாகத்தாளுக்கு மோட்சம் உண்டு. இதை எப்படி தெரிஞ்சுட்டோம்? நம்மாழ்வார் மூலமாக பாட்டால் வாக்கியத்தினால தெரிஞ்சுட்டோம். ஸோ எதிர்காலத்தில் நடக்க போகிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே. பிரமாணம் இருக்கே, அங்கே பர்செப்ஷன் மட்டும்தான் பிரமாணம் கிடையாது, அனுமானம் இருக்குது, சப்தமும் இருக்குது. அந்த பிரமாணங்களை கொண்டு எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை டெஃபினட்டிவாக தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றது ரொம்ப அழகான 2 கேள்வி. அதோட நல்ல கிளை கேள்விகளாக ரொம்ப அழகாக போச்சு. 2 பசங்களும் ரொம்ப அழகாக விஷயங்களை புரிஞ்சுண்டு அதற்கு மேலே கேள்வி கேட்குறது, அதுவும் ஸ்பான்டேனியஸாக மேலும் மேலும் விஷயங்களை சொல்கிறது ரொம்ப அழகான ஒரு செஷன். இதே போல் அடுத்த செஷனையும் அவளோட எதிர்பார்த்துருப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.